வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுடன் நான் நிரோஷன். எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மும்முரமாக செய்து வருகிறது. அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே 51% விநியோகிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாத்திரம் 3.3 மில்லியன் வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இன்று வரை மொத்தம் 8.7 மில்லியன் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் அறிவித்துள்ளார். மீதமுள்ள வாக்காளர் அட்டைகள் இம்மாதம் 14ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட உள்ள அதே நேரம் 14ஆம் தேதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெறாத நபர்கள் தங்களது அடையாளத்தை உள்ளூர் அஞ்சல் விநியோக அலுவலகத்தில் சரிபார்த்து பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்களை இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழரசு கட்சி பல்வேறு குழப்பங்களுடன் காணப்படுவது மக்களை விரக்தி நிலைக்கு வைத்துள்ளது. குறிப்பாக தலைமை பதவிக்கு போட்டி என்று தொடங்கி இன்று பொது வேட்பாளருக்கான ஆதரவு வரை ஏகப்பட்ட குழப்பங்கள். அதன்படி இன்னமும் 2 வாரங்களில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தில் குழப்பம் நீடிக்கிறது. வடக்கு கிழக்கு சார்பில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். எனினும் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. வவுனியாவில் அண்மையில் இடம்பெற்ற கட்சி மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். மேலும் அண்மைய சமூக ஊடக பதிவொன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்து எந்தவிதமான குழப்பமும் இல்லை. செப்டம்பர் 1ஆம் தேதி வவுனியாவில் அறிவிக்கப்பட்டது போன்று இலங்கை தமிழரசு கட்சி 2024 ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பது என்ற உத்தியோகபூர்வ முடிவை எடுத்துள்ளது. எனது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களதும் நிலைப்பாடு இதுவே எனது நிலைப்பாடு என்றும் இந்த நிலைப்பாடு குறித்து எந்த குழப்பமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் கட்சியின் தலைவர் மாவி சேனாதராஜா இந்த தீர்மானத்திற்கு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் அறிக்கையை வெளியிட்டதோடு இது கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக கட்சிக்குள் இவ்வாறானதொரு சந்திப்பு இடம்பெறுவது தொடர்பாக தனக்கு தெரியாது என்றும் மாவி சேனாதராஜா ஊடகங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற 2 இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணிகளில் கலந்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து மாவி சேனாதராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அப்போது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிலவரங்கள், தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன என்றார். அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பாரிய பொறுப்பு உள்ளது என்று அவரிடம் சுட்டிக்காட்டினேன் என்றார். மேலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதியோடு கலந்துரையாடினேன் என்ற இந்த கருத்து தான் மேலும் குழப்பத்தை உண்டாக்கி உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் என்று அவர் கூறியுள்ளதன் அடிப்படையில் மாவி சேனாதராஜா ரணில் விக்ரமசிங்கவை மறைமுகமாக ஆதரிக்கிறாரா அல்லது ரணில் வெல்வார் என்று எதிர்ப்பு கூறுகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி யாரை ஆதரிக்கும் என்று கூறுவது கடினம் என்று அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார். உண்மையில் ஒரு கட்சி என்ற வகையில் சஜித்திற்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டாலும் முக்கிய உறுப்பினர்கள் பலர், குறிப்பாக தலைவரே இல்லாத நிலையில் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கி உள்ளது. அத்துடன் சுமந்திரன் அணியினரை கலந்து கொண்டு தன்னிச்சையான முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இது இவ்வாறு இருக்க கட்சி யாருக்கு ஆதரவளிப்பது என்பதை மத்திய குழு முடிவு செய்வதற்கு முன்னர் திருகோணமலை, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட உறுப்பினர்கள் பொது தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தமது விருப்பங்களை வெளியிட்டுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து வாக்களிக்க வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பல மாவட்டங்களை சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மற்ற உறுப்பினர்கள் அரியநேத்திரனை ஆதரிக்கின்றனர்.
திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் பல மாவட்ட உறுப்பினர்கள் அரியநேத்திரனுக்கு வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறார்கள். கட்சி மத்திய குழுவுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது பற்றி நான் கவலைப்படவில்லை என்பது அவரது நிலைப்பாடு. எது எப்படியோ தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் உறுதி என்றவர் தனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை காலமும் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று உயிர்ப்புடன் இல்லை. மாறாக பிளவுபட்டு, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணியுங்கள் என்கிறது. பிளட், டெலோ, EPRLF ஆகியனவும் வேறு தமிழ் பொது கட்டமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை முன்னிலைப்படுத்தி உள்ளனர். எஞ்சியுள்ள தமிழரசு கட்சி வெவ்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. அதன்படி ஒரு பகுதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரிக்கிறது. மத்திய குழு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று முடிவு எடுக்கிறது. தலைவர் ரணில் பக்கம் போல பாவனை செய்வதோடு மத்திய குழு முடிவுக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்கிறார். மொத்தத்தில் இதுவரை இவர்கள் கைகாட்டியவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு தமது வாக்குரிமையை சரிவர பயன்படுத்தவும் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிப்பதை தவிர்க்கவும் இவர்களுடைய உள்வீட்டு பிரச்சினை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அல்லது இனிவரும் தேர்தல்களிலாவது மக்கள் தங்கள் மூளையை பாவித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்.